ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான மாங்காய் போட்ட ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ வவ்வால் மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பூண்டு கொஞ்சம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் மீடியம் சைஸு கட் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த பூண்டை மட்டும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மாங்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை வச்சு ஒரு 100 கிராம் 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் காஞ்ச மிளகா தான் போட போகிறேன். காஞ்ச மிளகா போடுறதா இருந்தால் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 காஞ்ச மிளகா போடுறேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோன்னிட்டு அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்போ நான் 1 கிலோ மீன் காலில் உள்ள அந்த வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ மீன் போட்டு எவ்வளோ குழம்பு வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோன்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா சாஃப்டானால் தான் நம்ம தக்காளி போட முடியும். இல்லைன்னா வெங்காயம் நெத்தாக இருந்தால் தக்காளி போட்டோன்னே வதங்காது. இப்போது தக்காளியும் போட்டுடுறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்ட்டு வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதங்கினா தான் நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் 1 ஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க. இன்னமும் நல்லா கொஞ்சம் வதங்கணும். அந்த தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப அப்படியே தொக்கா வந்து நிற்கும். நம்ம தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். இப்போது வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னமும் கொஞ்சம் வதங்கினா நம்ம குழம்பு இன்னமும் நல்லாயிருக்கும். தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். ஓகே, நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா பெரட்டி விட்டுட்டு இது எல்லாமே நம்ம வதங்குற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வதங்கணும். இப்போது நான் மிளகாத்தூள் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வைக்கிற குழம்புக்கு ஏற்ற மாதிரி காரம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். குழம்பு வாசனையாக இருக்கும். நல்லா வதக்கி செஞ்சோம்னா வாசனையாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. ஓகே, நல்லா வதங்கியிருக்கு. இப்போது கரைச்சி வச்ச புளியை கரைசலை ஊற்றிக்கலாம். இப்போது அந்த மிளகாத்தூள் புளி எல்லாமே வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரா மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு நம்ம இன்னமும் தண்ணி ஊற்றணும். அதில் நம்ம வெறும் கரைச்சி வச்ச புளி மட்டும்தான் ஊற்றிருக்கோம். இன்னமும் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்ற போகிறோம். ஓகே, இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த பக்குவம். ரொம்ப தண்ணியாக நம்ம இறக்கிட்டோம்னா மீன் போட்டோம்னா இன்னுமே குழம்பு தண்ணி ஆகிடும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஓகே, குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இதுக்கு இடையில நம்ம
தட்டி வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன் பூண்டு இப்போ போடுறோம்னா, இந்த மாதிரி போடும்போது குழம்பு வந்து வாசனை நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் போடுவேன். நறுக்கி வச்ச மாங்காவையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளேவரு, இந்த மாங்காய், இந்த பூண்டு எல்லாமே குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஓகே ஃப்ரெண்ட், நல்லா குழம்பு சுண்டி திட்டமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீன் போட போகிறோம். மீன் போடும்போது கொஞ்சம் தீயை குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு மீன் எல்லாத்தையும் போட்டுடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். வச்சு குழம்பு கொதி வரும்போது, ஒரு 2-3 கொதி அப்படி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியம் வைங்க. குழம்பு கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணலாம். கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 செகண்ட் கொதிக்கிட்டோன்னிட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட், அழகான சுவையான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே ரொம்ப இதுவாக இருக்கு இல்லைங்களா? இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.